உங்க குடும்பத்திலிருந்து யாராவது இந்த மாதிரி அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்கு சார்? நிச்சயமாக என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, என்னுடைய மருமகனாக இருந்தாலும் சரி, அல்லது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக தெரிவித்தேன். அப்படின்னு சொன்னீங்களே சாரு. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என் குடும்பத்துல இருந்து என் மகனாவே இருந்தாலும் யாரும் இனிமே அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னீங்களே, அதையே தானே சார் உங்க மகனும் சொன்னாப்ல, நானும் அரசியலுக்கு வர மாட்டேன். அதுக்கான முயற்சி இது கிடையாது. ஒரு அரசியல் குடும்பத்துக்கு பிறந்தது ஒரே காரணத்துக்காக அரசியல் வரணும் அவசியம் கிடையாது. ஆபா சொடிக்க, அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்திக்க, எவ்வளவா ஆடிக்க, மக்கள் ஓட்டு போட்டுதே ஆனீங்க, மக்கள் ஓட்டு போட்டுதே ஆனீங்க, நான் இல்லைன்னு சொல்லல, நான் அடுத்தே அறக்க பறக்க பிடிஸ்டா அடிக்க. இன்னும் அப்படிதான் முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்கேன். அதனால எனக்கு வேணாம் தான் சொல்லுவேன். தலைவர் அந்த மாதிரி பையனுக்காக கொடுக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே அனுபவம் பெற்றவர்கள் நிறைய சீனியர்களா இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம். இப்ப அதே மூத்த தலைவர்களை வச்சுக்கிட்டு இப்ப நீங்க துணை முதலமைச்சர் ஆயிருக்கீங்களே, நீங்களே போய் உங்க அப்பாவை கேள்வி கேட்கலாம். எப்ப இதெல்லாம் பண்ணா 4 பேர் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்க மாட்டானான்னு கேளுங்க சார்.